இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இல்ல தெரிஞ்சோ தெரியாத மாதிரி இருக்கியா? என்னப்பா என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? என்னது இது? பாத்ரூம் ஹேங்கர்ல மாட்டி கிடக்கு. அங்க மாட்டவா சாருக்கு தாலி கட்டினா? பா குளிக்கும் போது காட்டியிருப்பான். எப்படிப்பா கட்டலாம்? இதுல ஜெட்டியா கைட்டு ஹேங்கர்ல மாட்டுறதுக்கு? ஆமா, நீங்க 2 பேரும் பொண்டாட்டி புருஷன் தானே? இல்ல வேற ஏதாவதா? பா தெரியாம பண்ணிருப்பான். இது தெரியாம பண்ணிருப்பானா? பாத்தியாமா, சாரு தெரியாம பண்ணிருப்பாராம். தெரியாம பண்ற விஷயமா அது? ஒரு மதிப்பு இல்ல. அத்தனை பேர் கூடி அவ்வளவு மந்திரத்தை சொல்லி ஹோமத்தை வளர்த்து கழுத்துல தாலி கட்டினாக்க பாத்ரூம் ஹேங்கர்ல தொங்க விட்டுருக்காரு சாரு. போய் தொலையட்டுன்னு இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன். இப்ப சொல்றேன். ஒழுங்கா சமைக்க தெரியல, சரி பரவாயில்லன்னு விட்டேன். வீட்டு வேலையெல்லாம் சொல்லி சொல்லி வாங்க வேண்டியதா இருக்கு, சரி பரவாயில்லன்னு விட்டேன். எப்பப்பா ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு மொபைலை நோண்டிட்டே இருக்க வேண்டியது, சரி போகட்டும்னு விட்டேன். பாதி நாள் காலையில இருந்து சமைக்கிறதே கிடையாது, சரி தொலையுதுன்னு விட்டேன். இப்ப தாலியை கைட்டு சுத்துறாரு. சாயங்காலம் நான் போய் பாக்குற வரைக்கும் அது அங்கேயே கிடக்குமா? கழுத்துல ஒரு தாலி இருக்கான்னு கூட தெரியாது ஆம்பளைக்கு. இதையும் போகட்டும்னு விட்டா அப்புறம் நான் அதுக்கு இந்த வீட்டுல உங்க இஷ்டத்துக்கு தான் இருந்தீங்க, சரின்னு தான் விட்டோம். இப்ப இது கூட கேட்க கூடாதா? அப்புறம் நாங்க எதுக்குங்க? இவனை ஏதாவது குடும்பப்படுத்துறோமா? இவன் இஷ்டத்தான இருக்கான். இதே நாங்க பார்த்து கல்யாணம் பண்ண சேர்ந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? சின்ன சின்ன விஷயத்த கூட சொல்லிக் கொடுக்காம இவன் அப்ப எப்படி வளர்த்து வச்சிருக்கான் பாரு. பாருங்க, என்ன பத்தி என்ன வேணா பேசுங்க, என் அப்பா அம்மா பத்தி பேசாதீங்க. நீ சரியில்லைனா உங்க அப்பா அம்மா பத்தியா பேசுவாங்க. நான் திரும்ப சொல்றேன், என் அப்பா அம்மா பத்தி பேசாதீங்க. உங்க அப்பா அம்மா உனக்கு சரியா வளர்க்கலப்பா. உனக்கு எதுவுமே சொல்ல தெரியல உங்க அப்பா அம்மா. போதுமா? என்ன 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 வேணாங்கற? உனக்கு எதுவுமே தெரியல சொல்றப்பா. என் அம்மா அப்பாவை பத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. விஜய் என்ன கூட கூட பேசிட்டு இருக்க அப்பா கிட்ட? அவர் மட்டும் என் அப்பா மரியாதை இல்லாம பேசலாமா? உங்க அப்பா அம்மா பத்தி பேச முடியும். நாங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். உனக்கு ஒரு 70 உங்க அப்பா அம்மா வளர்த்து வச்சிருக்காங்க. இத சொல்லிக்கிட்டே இருக்க அப்புறம் திரும்ப திரும்ப. விஜய் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ மரியாதை இல்லாம பேசிட்டே போற. அந்த ஆளு மட்டும் என் அப்பா மரியாதை இல்லாம விஜய் பேசலாமா? நான் சொல்லிட்டே இருக்கேன் போறோம், நீ ரொம்ப அதிகமா பேசுற. அவரை நிப்பாட்ட சொல்லு. உனக்கு ஒரு மண்டும் தெரியல. நாங்க யாரும் சைலண்டா உட்கார சொல்லு. உங்க அப்பா ஒரு கேவலமான ஆள்பா. ஒண்ணு தெரிஞ்சு சரியில்லை. பேசாம உட்கார்றா. What did you just say? அவரை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு. டேய் விஜய், நீ இன்னும் குளிக்கலையா? நீ என்னடி மச மசன்னு நின்னுட்டு இருக்க? அவனுக்கு சட்டை அயன் பண்ணி வை. இதோ பண்றேங்க. அப்புறம் சமையல யார் பாத்துக்கிறது? காலையில எந்திரிச்சா டீ வேணும், அது வேணும், இது வேணும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. டேய் விஜய், சீக்கிரம் எந்திரிடா, டைம் ஆகுது இல்ல. நீயாவது நான் சொல்றத கேளு. கூட ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களா? எல்லாத்தையும் நான் ஒருத்தையே பாத்துக்கணும். எது கல்யாணத்தை தள்ளி போடணுமா? விஜய் எனக்கு தெரியல, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாமா? ஏய், நீ தானடி சீக்கிரம் பண்ணிக்கலாம்னு சொன்ன. ஆமா விஜய், எனக்கு தெரியுது. நான் தான் சொன்னேன், நான் தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். நான் தான் உன்னை வீட்டில் பேச சொன்னேன். ஆனால் எனக்கு தெரியல, இப்போ கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. விஜய் விஜய், நடுவில் இருக்கிறது தான் டீ. நீ காஃபி குடிக்க மாட்டல்ல? இந்தா. பையன் நல்லா இருக்கான்ல? உட்காருமா. என் பொண்ணை பத்தி நான் உங்கள்ட்ட என்ன சொல்றது? எல்லாமே உங்களுக்கே தெரியும். சின்ன வயசுல இருந்தே விருப்பத்துக்கு மாற நான் எதுவுமே பண்ணது கிடையாது. இப்ப கூட அவ ஆசைப்பட்டா அப்படின்னு தெரிஞ்சு ஒரு நிமிஷம். எனக்கு தன்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்யாவுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம். உங்கள யாருக்காவது அதுல ஆட்சேபனை இருக்கா?
இல்ல 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 எங்களுக்கு முழு சந்தோஷம். அதே சமயத்துல உங்க வீட்டுல என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரிஞ்சா அதை நாங்க செஞ்சிருவோம் இல்லையா? அப்புறம் பின்னாடி வந்து அப்பா உங்களுக்கு ஓகேவா? என்னடா அதை பேசி முடிக்க தானே வந்திருக்கோம். நானும் தன்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கும் அம்மாவுக்கும் சம்மதம் இருக்கா இல்லையா? எங்களுக்கு சம்மதம் தான்ப்பா. சரி ஆண்டி, எனக்கு சில கேள்விலாம் இருக்கு, பதில் சொல்றீங்களா? இல்ல ஒன்றும் சிம்பிள் தான், பயப்படாதீங்க. என்னங்க அங்கிள், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைல்ல அவங்க பேசுறதுல? இல்ல 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 நல்லா பேசுவா, ஆனா கொஞ்சமா பேசுவா, அவ்வளவுதான். பேசுவேமா? சொல்லுங்க ஆண்டி, அதான் சொல்லிட்டாருல்ல, அங்கிளே பெர்மிஷன் கொடுத்துட்டாருல்ல, சும்மா சொல்லுங்க. என்ன கேள்வி? சரி, உங்க அம்மா அப்பாவை உங்க ஃபேமிலி எல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்களா? சொல்லுங்க ஆண்டி. சொல்லு. அட சொல்லுங்க ஆண்டி, பரவாயில்ல சொல்லுங்க. ஆமா. எவ்வளவு? அது ரொம்ப. அப்படிலாம் சொல்லக்கூடாது, தெளிவா சொல்லுங்க. எப்பப்ப மிஸ் பண்ணுவீங்க, எப்படிலாம் மிஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. அது அட சொல்லுங்க ஆண்டி. அங்கிள், அவ்வளவு பயமுறுத்தி வச்சிருக்கீங்களா? ஐயோ சொல்லுமா சொல்லுமா. எப்போல்லாம் நான் எப்பவுமே தான் மிஸ் பண்ணுவேன். என் வீட்டில் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், ஆனா இங்க எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். என் புருஷன் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு. மாமியார் மாமனார் இருக்கும்போது கூட எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களும் ரொம்ப நல்லவங்க தான். ஆனா 1000 தான் இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட இருக்கிற உரிமை இந்த உலகத்துல வேற யார்கிட்டயும் வராதுல்ல. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு போவேன், திரும்பி வர்றதுக்கு மனசே வராது. பரீட்சை முடிஞ்சு 2 மாசம் லீவுக்கு அப்புறம் இஷ்டமே இல்லாம ஸ்கூலுக்கு போவோம்ல, அப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் திரும்பி வரும்போது. ஆனா என் புருஷனை எதுவும் சொல்லல, அவர் என்ன ராணி மாதிரி தான் வச்சிருக்காரு. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல லாஸ்ட்ல கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போடுவாங்களே, அந்த மாதிரி இது ஒன்று எண்டில் போட்டு விட்டுறது. சரி அம்மா, நீ தாத்தா பாட்டிய உன் வீட்டெல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ற? அவங்க சொன்னதே தான்ப்பா, அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே எனக்கும் பொருந்தும். ஏண்டி, நான் உன்னை ராணி மாதிரி தானே பாத்துக்கிறேன். பாப்பா, உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க அவங்கள ராணி மாதிரி தான் பாத்துக்கிறீங்க. ஆனா அவங்க வீட்டுல அவங்க ராணி மாதிரி இல்ல, ராணியாவே இருப்பாங்க, அதான் வித்தியாசம். அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்க அக்கா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் தங்குவோம். உங்க சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் கூட அப்பப்ப தங்குவோம். அப்பெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? 2 நாள் கூட ஆயிருக்காது, நம்ம வீட்டுக்கு போலாம் நம்ம வீட்டுக்கு போலான்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க. நம்ம வீட்டுக்கு வந்து அந்த ரெகுலர் சேர்ல சாஞ்சு உட்காந்துக்கிட்டு, அடடே என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வராதுல்ல அப்படிம்பீங்க. அப்ப அதே மாதிரி தானே அவங்களுக்கும். வேற ஒரு வீட்டுல ஒரு வாரம் கூட உங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஆனா அவங்க பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷம் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு எந்த சம்மந்தமுமே இல்லாத வேற ஒரு வீட்டுக்கு வந்து 1000 தான் இருந்தாலும் இல்ல, அது நீங்களாவே இருந்தாலும் அவங்க வீடு மாதிரி வராதுல்ல. ஆனா ஏன் பொண்டாட்டி ராணி மாதிரி இல்ல, ராணியாவே இருக்கணும். ஒன்று, ஒரே வீடு எடுத்து நம்ம 2 ஃபேமிலியும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி இல்லையா, நாங்கள் 2 பேரும் 1 மாதம் அந்த வீட்டில் 1 மாதம் இந்த வீட்டில் மாறி மாறி இருந்துக்கிறோம். என்ன தன்யா, உனக்கு ஓகே தானே? அப்புறம் என்ன? டேய், என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இத்தனை வருஷமா இப்படிதானே நடந்துட்டு இருக்கு. நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் காரணமே இல்லாமலா பண்ணியிருப்பாங்க? காரணம் இல்லாமலாம் இல்லை, ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? சுயநலம், ஆம்பளைங்களோட சுயநலம். இது இந்த பொண்ணுங்க கழுத்துல மட்டும் தாலி கட்டுறோம்ல, அங்கிருந்தே ஆரம்பிக்குது. ஆனா பெண்ணுரிமை சமத்துவம்னு இப்ப நிறைய மாறிட்டு தானே இருக்கு. எவ்வளோ பேசினாலும் மாறினாலும் இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பையன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஏன் பயங்கரமா ஃபெமினிசமே பேசுற பொண்ணுங்க கூட கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்காங்க. அதான் இங்க அடிப்படை பிரச்சனையே. கிட்டத்தட்ட ஒரு பொண்ணை வாங்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம்.
அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, வேலைக்கு போகணுமா போகக்கூடாதா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா, என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணுங்கிறதுல இருந்து அவங்க எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கிற வரைக்கும் நம்ம டிசைட் பண்றது தான். அவங்க வீட்டுக்கு அவங்க போகணும்னா கூட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும். ஆனா நம்ம என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதுக்கு நாய்க்கு போடுற மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பொறை காதல், லவ், பியார், பிரேமா. இல்லை எனக்கு புரியல. என்னால இந்த ஆட்டு மந்தையில் ஒருத்தனால இருக்க முடியாது. தாலி கட்டினா நாங்கள் 2 பேருமே கட்டிக்கிறோம். அங்கிருந்து எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கணும். இதெல்லாம் எப்படிப்பா? சும்மா பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ப்ராக்டிக்கலா எப்படி? ஒரு விஷயத்த தடவை யாராவது பண்ற வரைக்கும் எல்லாமே ப்ராக்டிக்கலி முடியாத விஷயங்கள் தான். விதவையாகி தடவை வெள்ளை ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொன்ன பொண்ணுல இருந்து நிலால முதல்ல கால் எடுத்து வச்ச மனுஷன் வரைக்கும் அவங்க அதுக்கு முன்னாடி கேட்ட வார்த்தைகள் இதெல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலி முடியும் அப்படிங்கிறதா தான் இருந்திருக்கும். ஒரு மாற்றத்தை யாராவது தடவை கொண்டு வரணும். அது நானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மாற நான் தயார். நீங்க? புரிஞ்சுக்கோ தங்கம், நான் என்ன உனக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு பர்மிஷன் தரல. அப்பா பேரை தான் இனிஷியலாக வைக்கணும். பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா பேர்லேருந்து புருஷன் பேர் இனிஷியலாக மாற்றணும். இன்னும் இந்த